இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. நம்முடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் இருந்தால் என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்பதை இந்த வசனங்கள் எச்சரிக்கின்றன. முதலாவதாக, பெருமை நம்முடைய இருதயத்திலே தோன்ற ஆரம்பிக்கும். அவ்வாறாக பெருமை நம்முடைய இருதயத்திலே தோன்றும்போது நாம் நம்முடையவைகள் ஒவ்வொன்றையும் குறித்து பெருமை பாராட்ட ஆரம்பிப்போம். நம்முடைய ஆஸ்திகளை குறித்தும் பண சம்பத்தை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் பெருமை பாராட்ட ஆரம்பிப்போம். இப்படி பெருமை பாராட்ட ஆரம்பிக்கும் போதே அது நம்முடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் நிரம்பி இருக்கிறது என்பதையே அது பிரதிபலிக்கும் அடையாளமாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவேதான் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் என்று இந்த வசனம் எச்சரிக்கின்றது. இரண்டாவதாக, பொய் சொல்லாமலும் இருங்கள் என்றும் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது நம்முடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் தோன்றும்போது பெருமை என்ற பாவம் உண்டாவது மட்டுமல்ல, நம்முடைய நாவில் பொய்கள் எந்த விதமான தடைகளுமின்றி நேர்த்தியாக, அழகாக, கவர்ச்சிகரமாக தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை, அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொன்னார். பெருமை, பொய் போன்ற இத்தகைய குணங்கள் பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானமாய் இராமல் இந்த உலக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும், அதாவது மனுஷ ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்று 15ஆம் வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று 16ஆம் வசனம் எச்சரிக்கின்றது. இருதயத்திலே தோன்றும் கசப்பான வைராக்கியத்தின் நிமித்தம் உண்டாகும் பேய்த்தனத்துக்குரிய ஞானமாகிய பெருமை, பொய்கள் இவைகள் நிமித்தம் நம்முடைய குடும்பத்திலும் சக ஆவிக்குரியவர்களிடமும் கூட கலகத்தையும் சண்டைகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்கிவிடும் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனங்கள் எச்சரிக்கின்றன. இப்படிப்பட்ட பேய்த்தனத்துக்குரிய ஞானம் உள்ளவர்கள் கவர்ச்சிகரமாக பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் போலவும் சிறந்த விசுவாசம் உடையவர்களாகவும் காட்டி நடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். இது போலியான ஆவிக்குரிய வேஷம். இந்த நிலை நம்மை இருளுக்குள்ளேயே வைத்து இறுதியில் இருளுக்குள்ளேயே தள்ளிவிடும். இந்நிலையிலிருந்து தப்பும்படி நம்முடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அகற்றிவிட்டு உண்மையான ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நினைவு கூர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாத்திரம் வைராக்கியம் பாராட்டும்படி கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்வோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.